அவிசுவாசி. விவாகம் பண்ணிக் கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக் கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? விவாகம் பண்ணிக்கொண்டவர்கள். விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. ஆதி திருச்சபையின் காலத்தில் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையே விவாகம் நடைபெற்றிருக்கிறது. மோசேயின் பிரமாணத்தின்படி இப்படிப்பட்டவர்கள் விவாகரத்து செய்து கொள்ளலாம். விசுவாசிகள் மத்தியில் மோசேயின் பிரமாணத்தை குறித்தும் தங்கள் காலத்தில் பழக்கத்தில் இருந்த சமுதாயத்தின் பிரமாணத்தை குறித்தும் குழப்பம் உண்டாயிற்று. விவாக வாழ்க்கையில் அவர்கள் தெளிவில்லாதவர்களாக இருந்தார்கள். விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் போது மேலும் இணைந்து வாழ வேண்டுமா அல்லது பிரிந்துவிட வேண்டுமா என்று அவர்கள் மத்தியில் பல்வேறு உபதேசங்கள் உண்டாயிற்று. பவுல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறார். விவாக கடமை அவர்களுடைய ஜீவிய காலம் முழுவதற்கும் உரியது. ஒரு புருஷனும் ஸ்திரீயும் விவாகத்தில் இணைக்கப்படும் போது அவர்கள் தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் விவாக உறவில் இணைக்கப்படுகிறார்கள். மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அதுபோலவே புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. விவாகம் பண்ணியவர்கள் பிரிந்து போகக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உபதேசம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை உபசாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். மத்தேயு 5:32. இயேசு கிறிஸ்து அனுமதித்திருக்கிற காரணத்தின் நிமித்தம் மாத்திரமே விவாகம் பண்ணியவர்கள் பிரிந்து போகலாம். வேசித்தன முகாந்திரம் இருந்தால் மாத்திரம் புருஷனும் மனைவியும் பிரியலாம். மற்றபடி விவாகம் பண்ணியவர்கள் பிரிந்து போகக்கூடாது. புருஷனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடும் உண்டாகக்கூடாது. சண்டை சச்சரவுகள் ஏதாவது உண்டானால் உடனே அவர்கள் ஒப்புரவாகிவிட வேண்டும். கோபத்தில் நிலைத்திருக்கக்கூடாது. இவர்கள் இருவரும் தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் இணைந்திருக்க வேண்டியவர்கள். புருஷனும் மனைவியும் தங்கள் பாரத்தை ஒருவர் மீது ஒருவர் சுமத்த முயற்சி பண்ணக்கூடாது. பாரத்தை மற்றவர் மீது சுமத்துவதற்கு பதிலாக மற்றவருடைய பாரத்தை தங்கள் தோள்களின் மீது சுமந்து கொள்ள வேண்டும். குடும்ப பாரத்தை புருஷனும் மனைவியும் பங்கிட்டுக் கொள்ளும் போது பாரத்தின் சுமை எளிதாக இருக்கும். ஆகையினால் தங்களால் முடிந்த வரையிலும் புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உதவியாயும் ஒத்தாசையாயும் இருக்க வேண்டும். திருமணத்தை குறித்த கட்டளைகள். அவனவன் தன் சொந்த மனைவியை உடையவனாக இருக்க வேண்டும். அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவளாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவள். புருஷனும் மனைவியும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருக்க வேண்டும். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் சில காலம் பிரிந்திருந்த பின்பு
மறுபடியும் கணவனும் மனைவியும் சேர்ந்திருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் அவர்கள் விவாகம் பண்ண கடவர்கள். மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. மனைவியானவள் பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். அவிசுவாசி அவிசுவாசியோடு வாழ சம்மதியாமல் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். தேவன் புருஷனுக்கும் மனைவிக்கும் பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவர்களை அழைத்தது எப்படியோ அப்படியே அவர்கள் நடக்க கடவர்கள். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் தள்ளிவிடுவதற்கும் வேறு நபரை திருமணம் செய்து கொள்வதற்கும் தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை காரணமாக கூறக்கூடாது. நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. திருமணமான புருஷன் கடந்த கால நிகழ்ச்சிகளுக்காக தன்னுடைய மனைவியை தள்ளிவிட முயற்சி பண்ணக்கூடாது. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. ஒருவன் திருமணமானவனாக இருந்தால் அது அவனுக்கு பாவம் அல்ல. மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டும். மோக இச்சைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு தந்தைக்கு திருமண வயதில் மகள் இருக்கும்போது அவளுக்கு திருமணம் செய்து வைக்க கடவன். கன்னிகையை திருமணம் செய்து கொடுப்பது தகப்பனுக்கு பாவம் அல்ல. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். திருமண உடன்படிக்கை கணவனும் மனைவியும் உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் இருவரையும் கட்டுப்படுத்தும். விசுவாச குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ மரித்த பின்பு அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள விரும்பினால் வேறொரு விசுவாசியையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பிரிந்து போதல் என்னும் வார்த்தைக்கு தள்ளிவிடுதல் அல்லது விவாகரத்து செய்தல் என்று பொருள். யூதருடைய வழக்கத்தில் புருஷனுக்கு தன் மனைவியை தள்ளிவிடுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு மனைவியும் தன்னுடைய புருஷனை தள்ளிவிடுவதற்கு அவளுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தன் புருஷனை தள்ளிவிட்ட மனைவி விவாகம் இல்லாது இருக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கூறுகிறார். அல்லது அவள் தன் புருஷனோட ஒப்புரவாக வேண்டும். வேத வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் அனுமதியின் பெயரில் கணவனோ மனைவியோ தள்ளிவிட்டால் அவர்கள் வேறொரு விசுவாசியை விவாகம் பண்ணிக் கொள்வதற்கு தடையேதும் இல்லை. இந்த விஷயத்தில் குற்றம் புரியாதவனை குற்றப்படுத்தக்கூடாது. தள்ளிவிடாதிருக்க கடவன். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். விவாகத்தில் இணைக்கப்பட்டவர்களில் ஒருவர் விசுவாசியாகவும் மற்றவர் அவிசுவாசியாகவும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை அல்ல என்றும் தன்னுடைய சொந்த ஆலோசனை மாத்திரமே என்றும் பவுல் அங்கீகரிக்கிறார். பவுல் தானாகவே இதை சொன்னாலும் தேவ ஆவியானவரே அவருக்கு ஞானத்தை கொடுத்து அவரை ஏவி இந்த ஆலோசனையை சொல்ல வைக்கிறார். பவுலிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு. ஆகையினால் பவுல் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னாலும் அந்த அபிப்பிராயம் தேவனுடைய ஆவியானவரால் அங்கீகாரம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களில் ஒருவர் விசுவாசியாகவும் மற்றொருவர் அவிசுவாசியாகவும் இருக்கும்போது அவர்கள் விவாக உறவை தொடர்வ சம்மதம் இருந்தால் யாரும் யாரையும் தள்ளிவிடாதிருக்க வேண்டும். அவர்கள் பிரிந்திருக்க கூடாது. ஒருவர் விசுவாசியாக இருப்பதினால் அவர் தன்னுடைய விவாக உறவை தள்ளிவிடலாம் என்று தேவன் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. கிறிஸ்தவ உபதேசம் திருமண உறவை பிரிக்காது, அது திருமண உறவை வலுப்படுத்தும். கிறிஸ்தவ உபதேசம் கணவனையும் மனைவியையும் பிரிக்காது, அது அவர்கள் இருவரையும் நெருங்கிய ஐக்கியத்தில் இணைக்கும். விசுவாசியும் அவிசுவாசியும் விவாகத்தில் இணைக்கப்பட்ட பின்பு அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார்.
இப்படிப்பட்ட விஷயத்தில் புருஷனாவது மனைவியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். பரிசுத்தமாய் இருக்கின்றன. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே. இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களில் ஒருவர் விசுவாசியாகவும் ஒருவர் அவிசுவாசியாகவும் இருக்கும்போது இவர்கள் இருவரும் சேர்ந்து வாசமாயிருக்க இருவருக்கும் சம்மதம் இருந்தால் யாரும் யாரையும் தள்ளிவிடாமல் விவாக உறவில் நீடித்திருக்க வேண்டும். இந்த ஆலோசனைக்கு பவுல் காரணத்தையும் சொல்லுகிறார். விவாக உறவானது புருஷனாலும் மனைவியாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். மனைவி தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இவர்களுடைய விவாக உறவில் ஒருவர் விசுவாசியாகவும் ஒருவர் அவிசுவாசியாகவும் இருந்தாலும் இவர்கள் பரிசுத்தராய் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய விவாக உறவும் அவர்களுக்கு பரிசுத்தமாய் இருக்கும். மனைவியின் நிமித்தமாக புருஷனும் புருஷன் நிமித்தமாக மனைவியும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இவர்கள் பரிசுத்தமாக்கப்படாவிட்டால் இவர்களுடைய பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்கும். விவாகத்தில் இணைந்திருக்கிறவர்களில் ஒருவர் விசுவாசியாகவும் ஒருவர் அவிசுவாசியாகவும் இருக்கும்போது அவர்களுடைய பிள்ளைகள் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் கர்த்தருடைய சபைக்கே உரியவர்கள். விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் பிரியாதிருக்கும் போது அவர்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சமாதானமாய் இருக்கும்படிக்கே அழைத்திருக்கிறார். விசுவாசியும் அவிசுவாசியும் விவாகத்தில் இணைக்கப்படும் போது அவிசுவாசியாய் இருக்கிறவர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அவருடைய ரட்சிப்புக்கு விசுவாசியாய் இருக்கிறவர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறார். தன்னுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தின் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கை துணையை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிறார். விசுவாசியானவர் அவிசுவாசியான தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் அன்பு கூறும்போது அவிசுவாசியானவர் தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பார். தேவனுடைய ரட்சிப்பின் கிருபையினால் ரட்சிக்கப்படுவார். மனைவியானவள் தன் புருஷனையும் புருஷனானவள் தன் மனைவியையும் ரட்சிப்பதற்கு வாய்ப்புள்ளது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. புருஷனோ அல்லது மனைவியோ ரட்சிக்கப்படுவார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய சாட்சியினால் அவர்களை ரட்சிக்க முடியுமா அல்லது முடியாதா என்பதும் நமக்கு தெரியாது. ஆனாலும் விசுவாசத்தோடு முயற்சி பண்ண வேண்டும். ரட்சிக்கப்படும் போது அவிசுவாசியாய் இருக்கிற மனைவியினுடைய ஆத்மாவும் அல்லது கணவனுடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படுகிறது. ஆகையினால் விசுவாசியும் அவிசுவாசியும் விவாக உறவில் வாசமாயிருக்க இருவருக்கும் சம்மதம் இருந்தால் யாரும் யாரையும் தள்ளிவிடக்கூடாது. சேர்ந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். யூதர்கள் தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை மட்டுமே பரிசுத்தமானவர்களாக கருதுவார்கள். புறஜாதியாரின் பிள்ளைகளை அசுத்தமானவர்களாக கருதுவார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளின் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவதற்கு எந்த சடங்குகளும் தேவையில்லை. ஆகையினால் புருஷனோ அல்லது மனைவியோ அவிசுவாசியாய் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை துணை விசுவாசியாக இருக்கும்போது அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் சுத்தமாக இருக்கின்றன. குடும்ப வாழ்க்கையில் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஒருவர் கிறிஸ்தவராக இருப்பதனால் அவருடைய வாழ்க்கை துணை அவரோடு வாழ்வதற்கு சம்மதியாமல் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் என்று பவுல் கூறுகிறார். இந்த பிரிவு அவிசுவாசியின் மீறுதலின் நிமித்தமாக வந்தபடியினால் விசுவாசியை இதற்காக குற்றப்படுத்த வேண்டியதில்லை.